பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அது அன்னைக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம அதான் நம்ம இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை. ஆனா சின்ன 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 டயலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஓ ஆமாம்ல, இதெல்லாம் பெண்கள் மேல திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்துல ஒரு ஒரு டைலாக்ஸ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம். காலங்காலமா வந்தா கலாச்சாரம், திடீர்னு வந்தா திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமா கலாச்சாரம்ங்கிற பேர்ல நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்துல. அது எல்லாமே எதுவுமே சீரியஸா இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷன்ல தான் இருக்கும். ஹிந்தி திருப்பி பத்தி பேசுறீங்களா? அது ஒரு அரசியல் ட்ரெண்டா போகுது. இல்ல நான் இந்த அரசியலுக்கும் வரல. விஜய் சார் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில் அவரோட கட்சியில் எதுவும் நீங்க பொறுப்புல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல இப்போதைக்கு எல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு இல்லை அப்படின்னா அப்போ ஃபியூச்சர்ல வரது வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல் ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஹீரோயினை முன்னிறுத்தி படம் பண்ணிருக்கீங்க, என்ன பெண்ணியம் பத்தி சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் அது சிறப்பு சார். இதுதான் சார், இது நம்ம படத்துல திணிப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு பெண்ணை இதுல ஒரு ஹீரோவா காட்டுறது தான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனால தான் இது ஒரு பொண்ணை இது ஒரு மெயினாக வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் ஸ்பெஷலான இதுனா இது நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல, திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அதுக்குண்டான அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகிறோம் படத்தில். மேம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழியை மையமாக வச்சு படம் எடுக்கிறீங்க சார். இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும். நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதனால தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏகா மே கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் சுமன் டைரக்டர் இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி இது நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுகிறோம், அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்லை, மொழிங்கிறது இல்லை, எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம், அதனால அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சிருக்கோம். திரைப்படத்துறையில பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு மேடம்? பாதுகாப்பெல்லாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம், அது சினிமா தாங்கிறது இல்லை. சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையிலலாம் நம்ம கேட்காதனால நம்ம அது பார்க்கறதில்ல, கேட்கறதில்ல, அதனால வர்றதில்லை. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். ஏ गाँव में एक किसान रघु ताता. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.